ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்று போட்ட மாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பால் கறக்கும் ஸ்டார்டிங்கில், அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பாட்டுக்கிற மாடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நாளைக்கு முன்னாடி படிச்சுன்னா கன்று போட்டுச்சு. ஸோ போட்டோடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. அந்த பால் பார்த்தீங்கன்னா நல்ல பாலாக திரும்ப இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் எங்களுது 3 நாள் தான் ஆகும். ஆனால் இந்த மாடு பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு நல்ல பால் ஆகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா முதல் நாள் நான் நல்ல பால் கறக்கிறது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கறந்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கல. வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பால் கிடச்சி. 2 லிட்டரும் கூட வரல, ஒரு 1.5 பக்கத்தில் இருக்க 1.5 1.25 பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சி இந்த மாட்டில் கறந்து. அதாவது ஒரு வேளையில் சொல்கிறேன், ஒரு நாள் இல்லை, ஒரு நேரத்தில் கறந்த பால் பார்த்திங்கன்னா 1.5 லிட்டரோ 1.25 லிட்டரோ கிடச்சி நமக்கு. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா அதை க்ரியேட் பண்ணது, அதை பார்த்திங்கன்னா நாங்களே உருவாக்குனது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்று போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பச்சை புல்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா மடி பார்த்தீங்கன்னா நல்லா சிறந்துக்கும், பெருசாகிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மடி நோய் வந்துடும். மடி வீக்க நோய், மடி காய்ச்சல், இது மாதிரி பார்த்தீங்கன்னா வரக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாடு கன்று போட்ட உடனே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை வைக்கவே கூடாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வைக்கோல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா தான் வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மடி பார்த்தீங்கன்னா வீங்காமல் இருக்கும், பால் பார்த்தீங்கன்னா சுரக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு மட்டும் தான் கட்டுவோம், பகலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் நல்லாவே பால் கொடுத்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பால் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன், 1.5 லிட்டர் வந்திருக்கு. ஸோ இந்த மாடு நீங்கள் பார்த்தாவே தெரியும், இது பார்த்தீங்கன்னா கெச்எஃப்லி கிராஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே பால் கறக்கக்கூடிய மாடு. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா முதல் ஈத்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, இந்த 20 லிட்ரு 25 லிட்டருன்னு. இது பார்த்தீங்கன்னா முதல் ஈத்துங்காட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 லிட்டர் கறக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கறந்துரு இந்த மாடு. ஸோ அந்த பால் எப்போ கறக்க ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாக அது ஆயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தீன் பார்த்தீங்கன்னா பச்சை புல் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா பச்சை புல் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிக்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. 3 வேளையில் தீன் போடுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும் பச்சை புல்லை கொடுத்து, அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடுவோம். பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து போட ஆரம்பிச்சிருவோம், எல்லா கறக்கிற மாட்டுக்கு போடுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலும் பார்த்தீங்கன்னா அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிச்சிடும். மடி வீங்கிறது, மடி காய்ச்சல் நோய் இதுவும் பார்த்தீங்கன்னா எதுவும் வராது. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதை தடுத்துடலாம் நம்ம. நீங்கள் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா கன்று போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை தீனில் வச்சிங்கன்னா மடி நோய் வந்துச்சுன்னு வச்சுங்க, மடி வீக்கம். அது வீங்கினதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டால் பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 வாரம் ஆகும். ஸோ 2 வாரம் 1 வாரம் ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மடி வீங்கிறதுக்கு மட்டும் விடவே கூடாது. சில பேர் கேட்பீங்க, கன்றுக்குட்டி எப்போவுமே இப்படியே தான் அவுத்துட்ருப்பீங்கன்னு. அது இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குதுல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அவுத்துட்ருவோம். பால் குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாலை குடிச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பால் கறக்க போகிற இதில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கும் பால் தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ரீயாக விடுறதில்ல முதல் மாதிரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்து ஃப்ரீயாக விட்டுட்டு பாலை குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி கட்டி வச்சுருவோம். ஏன்னா கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக பால் குடிக்கக்கூடாது. அப்படி அதிகமாக குடிச்சுன்னு வச்சுங்க, வயிறு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டுரும். வயிறு பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா டிசென்ட்ரி ஆகிடும் கன்றுக்குட்டிக்கு. ஏன்னா போக போக மாடு பார்த்தீங்கன்னா அதிகமாக பால் கறக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அத்தனையும் குடித்தா இது மாதிரி தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கெச்எஃப் கிராஸ் மாடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா மாட்டோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே கறக்கக்கூடிய மாடு. இங்கே இருக்கிற எதுவுமே பார்த்தீங்கன்னா கெச்எஃப் மாடு இல்லை. ஸோ இது மட்டும்தான். இதுவுமே இங்கே ஒரு படத்துக்கு பார்த்தீங்களா, இதுவுமே இந்த 2 மட்டும் தான் கெச்எஃப் கிராஸில் வந்த மாடுங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினதில்லை. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஊசி போட்டு பார்த்தீங்கன்னா அது பிறந்தது. ஸோ அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கெச்எஃப் கிராஸ் ஊசி போட்டாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்துச்சு. ஆனால் இந்த மாட்டுக்கு பிறந்த இந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா கெச்எஃப் இல்லை. இது பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் செவலக கன்றுக்குட்டியாக வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் கெச்எஃப் கிராஸ் மாடு ஒன்று வாங்குன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பால் கறக்கிற மாடு வாங்கினா எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60,000லேருந்து
70,000 வரைக்கும் சொல்லுவாங்க. ஒரு ஒரு 60 வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க விலை. இதே பார்த்தீங்கன்னா நல்லா 2வது ஈத்து போய் நல்லா மாடு பெருசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது மேலே 70, 80, 90 அந்த அளவுக்கு போகும். இது பார்த்தீங்கன்னா முதல் ஈத்து இன்னும் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. இன்னும் 2வது ஈத்து வரும்போது இன்னும் நல்லா மாடு பெருசாகிடும். நல்ல விலைக்கே போகுது. இந்த மாடு கன்று போடுறது அப்புறம் சீம் பால் வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ 2-3 நாளைக்கு முன்னாடி போடுற வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா அதை பார்த்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எங்களது பண்ணையில் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா நிறையா கறக்கிற மாடு நிறையா வந்துருச்சு. அதாவது வத்தக்கறவை மாடை வர பார்த்தீங்கன்னா வந்து வத்தக்கறவைனா அந்த பால் கம்மியாக கறக்கும், ஒரு 6 லிட்டர் கறக்கும், எல்லாம் சினையாக இருக்கும். அது மாதிரி மாடுகள் வர பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக கன்று போட்ட மாடு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எங்களது பால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நிறையா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சில மாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பால் அந்தளவுக்கு கறக்கிறதில்ல. ஸோ அது ஒரு 7 லிட்டர் கறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து ஒரு 5 லிட்டர் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கறந்துட்டு நிறுத்திக்குவோம். உதாரணத்துக்கு இந்த மாடு மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு ஊற்றுறதில்ல. சொசைட்டிக்கு ஊற்றினா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கறந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கறந்து கொண்டு போய் அப்படியே பார்த்தா சொசைட்டிக்கு ஊற்றி காசு வாங்கிடுவோம். ஆனால் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து 28, 30 அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வீடுகளுக்கு கொண்டு போய் ஊற்றிடுவோம். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் நிறையா மாடு இருக்குது பார்த்தீங்களா. வீடாக ஊற்றுறங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா பால் அதிகமாக தான் வீடை பிடிக்கணும். அது பார்த்தீங்கன்னா வீடு பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படியே பிடிச்சிட்டா பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு மாடு ஏதாவது மாடு பால் கறக்க நிறுத்திட்டு சினையாயிடுச்சுன்னு வச்சுங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு ஒரு வீடு பிடிச்சி வச்சுருப்போம். ஸோ புதுசாக இந்த மாடு அதிகமாக பால் கறந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அதை பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த வீடு பிடிக்காமல் அந்த பால் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்றுக்குட்டிக்கு விட்டுருவோம் நாங்கள். ஏன்னா கன்றுக்குட்டி குடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வேகமாக வளர்ந்துடும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நாங்களே வச்சுக்கலாம், இல்லைன்னா சேல்ஸ் பண்ணால் கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் வீடுகளுக்கு ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா வந்து விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 50 ரூபா இல்லை 45 ரூபா பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சொசைட்டினா பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே ரேட்டு தான் 30 ரூபா. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிட்டு இருக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.